ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க நியூ இயர் செலிப்ரேஷன் தாங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாங்க இன்னைக்கு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா திருத்தணி முருகர் கோயில் தாங்க. நாங்க வருஷம் நியூ இயர் என்னாக்க திருத்தணி முருகர் கோயில் தான் வருவோம். இது தொடர்ந்து லக்கி பிறந்து 3 வருஷமாவும் அவர் வந்துட்டு இருக்காரு. நாங்க ஒரு 5 வருஷமா தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. திருத்தணி முருகர் கோயில் என்ட்ரன்ஸ்லயே இந்த வேல் இருக்குங்க. நிறைய பேர் கோயிலுக்கே போக முடியலன்னா கூட இந்த முருகரை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க இந்த வேலை. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய வேண்டுதலை இந்த வேலையே வச்சுட்டு போவாங்க. இதுதான் நம்ம பைக்லயோ கார்லயோ இல்ல பாதை வழியா நடந்து போனோம் அப்படின்றவங்க இந்த வழியா நடந்து போவாங்க. இன்னொரு வழி என்னன்னாக்க நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நடந்து போடுறது படிக்கட்டு இருக்கு. மொத்தம் 365 படிக்கட்டுங்க. திருத்தணி முருகர் கோயில தான் படி பஜனை ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஆங்கில புத்தாண்டை ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றதுல இந்த திருத்தணி முருகர் கோயில ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. நைட்டு படி பஜனை நடக்குங்க. நாங்க பாப்பா இருக்கிறதுனால போறது கிடையாது. பட் ஆனா படி பஜனையில் நிறைய கூட்டம் வருவாங்க. ஒவ்வொரு படிக்குமே ஒரு திருப்புகழ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா படி பஜனை பண்ணிட்டு அப்படியே 365 படிக்கட்டுக்கும் திருப்புகழ் 365 திருப்புகழ் படிப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸா நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட், அதாவது நியூ இயர் 12 மணிக்கு பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு நைட்ல இருந்தே படி பஜனை ஸ்டார்ட் ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்க வரணும் அப்படின்னாக்க நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா முருகர் கோயில் மூடியே இருக்காது. படி பஜனை ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. அதனால நீங்க படி பஜனையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்க எல்லாருமே திருமண தடை நீங்கி கல்யாணம் ஆகணும் அப்படின்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு கண்டிப்பா வரலாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட சொன்னா, ஏன்னா அவளுக்கும் கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் இருந்துச்சு. அவ 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த திருத்தணி முருகர் கோயிலுக்கு காலையிலே வந்துருவா. அவ அரக்கோணத்துல இருந்து திருத்தணிக்கு காலையிலே ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 6 சுத்தோ இல்லை கணக்குப்படி ஒரு 5 சுத்தோ சுத்திட்டு அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டு போவா. 6 வாரம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு கல்யாண தடை இருக்கு அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா திருத்தணி முருகர் கோயிலுக்கு 6 வாரம் தொடர்ந்து வாங்க. அப்படி வரவே முடியலனாக்கிற ஒரு வாட்டியாவது போங்க. ஒரு நல்ல வரன் அமையுங்க. ஓகேங்களா? நானு லக்கி அப்புறமா அவங்க அப்பா எல்லாருமே ஜாலியா காலையிலே கிளம்பி வந்துட்டோம். நாங்க மேக்சிமம் இங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால, கீழே இறங்கினோட வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம். பட் காலையில கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது நாங்க போன டைம்ல இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான். ஆனா படி பஜனைக்கு ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்துச்சு. படிக்கட்டு வழியா நம்மளால ஏறவே முடியாது. நம்ம ஒரு பயங்கரமான பூஜை சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா தெரியும். ஓகேங்களா? இந்த திருத்தணி முருகர் கோயில்ல நீங்க என்ன வேணாலும் நடக்குங்க. நான் எப்பவுமே முருகர்கிட்ட வருஷம் ஒரு விஷயம் வேண்டிப்பேன். அது நடந்த பிறகு அடுத்த வருஷம் அவர்கிட்ட நான் இன்னொரு விஷயத்த வேண்டிப்பேன். அந்த மாதிரி தான் நான் வருஷத்துல ஒரு விஷயம் அப்படின்ட்டு வேண்டிப்பேன். லக்கியும் கிட்டத்தட்ட 3 வருஷமா அவன் பிறந்து முதல்ல 4ஆம் மாசம் வந்தான். அதுக்கு அடுத்து 1 வயசு 4ஆம் மாசம் தான். இப்போ 2 வயசு 4ஆம் மாசத்துல வந்துட்டு இருக்கா. 3 வருஷமும் நியூ இயருக்கு வந்துட்டு இருக்காரு. நாங்க இங்க வந்த உடனே முதல்ல விபூதி தாங்க வாங்குவோம் நியூ இயர் அன்னைக்கு மட்டும். ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவே கேலண்டர் வாங்கி அதை நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னாக்க நாங்க இங்க விபூதி வாங்கி அதை எடுத்துன்னு போயிட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட அங்க போயிட்டு பாதத்தை வச்சு எடுத்துட்டு விபூதி எடுத்துட்டு அது சின்ன சின்ன பேக்கெட்டா போட்டு அந்த கேலண்டருக்குள்ள வடிச்சு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கிட்டாலெல்லாம் முருகர் போயிட்டு சேருவாருன்னு இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துருவோம். அவங்க வீட்டுல அந்த கேலண்டர் ஒரு நாள் இந்த 360 நாள்ல ஒரு நாளாவது அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வேண்டுவாங்க. அது கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் எப்பவுமே கேலண்டர் 50 100 அந்த மாதிரி வேண்டிட்டு ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். நான் பாப்பா பிறந்த பிறகு இல்லை எனக்கு குழந்தை பிறந்தா நான் 50 பேர் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ குழந்தை பிறந்த உடனே 50 கேலண்டர் வாங்கினேன். அதுக்கு அடுத்த வருஷம் நான் பெருசா எந்த வேண்டுதலும் வைக்கல, அதனால திரும்பவும் 50 கேலண்டர் வாங்கினேன். பட் அதுக்கு அடுத்த வருஷம் நான் இல்லை எனக்கு இந்த விஷயம் நடந்தா கண்டிப்பா நான் இது பண்ணுவேன் அப்படின்னும் போது எனக்கு கண்டிப்பா அந்த விஷயம் நடந்துச்சு. அதனால இந்த வருஷம் 100 கேலண்டர் வாங்குறேன். ஆனா எங்களுடைய நேரம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு கேலண்டர் காலி ஆயிடுச்சான். இப்போ ஆக்சுவலி சென்னையில தான் பிரிண்டிங் பண்ணுவாங்க. அங்க மிஜான் புயல் அப்படி இப்படின்ட்டு நிறைய இஷ்யூஸ் நடந்ததுனால பிரிண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. 100 கேலண்டர் இப்ப தர முடியாது மேம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க நம்பரும் வாங்கிட்டா அவங்க நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வீட்டுக்கு கால் பண்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு
நான் இந்த வருஷம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் வாங்கிட்டு நாங்கள் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கிட்டலாம் முருகர் போயிட்டு சேரணும்னு நினைக்கிறாரோ அவங்க கிட்டலாம் போகும். சம்டைம்ஸ் நாங்கள் வருஷம் வாங்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு சில பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம், கொடுக்கவே மாட்டோம். திடீர்னு யார் வீட்டுக்கோ முருகர் போயிடுவார். அதாவது நம்ம எதிர்பார்க்காம இந்த யாரும் வந்திருப்பாங்க இந்தாங்க அப்படின்னும். ஸோ முருகர் யார் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கேலண்டரை வருஷம் கொடுக்குறோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுனாக்க அடுத்த வருஷம் நான் இத்தனை பேருக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி யோசிங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து வருஷம் முருகர்கிட்ட இந்த வேண்டுதல் வைப்பேன், அது நடக்கும். நடந்த பிறகு அந்த கேலண்டருடைய கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவேன். லக்கி வந்து முருகர் கோயிலுக்கு நிறைய வாட்டி வந்ததுனால அவருக்கு அந்த எல்லா வழியுமே தெரியும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டைமிங் வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. போன வருஷம் இதே டைம் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் அப்புறமா ஃப்ரீ தரிசனத்துக்கு நாங்கள் 100 ரூபாய் தரிசனத்துக்கு போயிட்டோம். இங்க வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம வேல் வெளியவே இருக்கும், வேலை தொட்டு நல்லா வேண்டிக்கலாம். அதே மாதிரி வந்து இங்க வந்து 7 வகையான தீர்த்தம், அதாவது நதிகள் சின்ன சின்னதா உற்பத்தி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயிலாவே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ரீசனுக்காக உற்பத்தி ஆச்சு அப்படின்ட்டு முருகர் மலையை சுத்தி வந்து 7 வகையான தீர்த்தம் அதாவது உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி 7 கன்னிமார்களும் இங்க இருக்காங்க. இது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். பட் அது வந்து கோயிலுக்கு பின்புறமாகவும் அந்த சைட்ல இருக்கும். அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ 7 தீர்த்த நதிகளும் அதுக்கப்புறமா 7 கன்னிமார்களும் இந்த கோயில்ல இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம விநாயகர் படிக்கட்டு வழியா ஏறி வரோம் இல்லையா, அந்த விநாயகர் கிட்ட உங்களுக்கு கல்யாண தடை இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அந்த விநாயகரை ஏறும்போது நீங்க நல்லா வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து எப்படி நம்ம முருகருக்கு திருமணம் பண்ணி வச்சாரோ அந்த மாதிரி அந்த விநாயகர் நமக்கும் நல்லபடியா ஒரு திருமணம் பண்ணி வைப்பாரு. இந்த 6 படை வீட்லயே சூரசம்காரம் நடக்காத ஒரு வீடு அப்படின்றது திருத்தணி தான். இதை நான் சூரசம்காரம் அன்னைக்கும் சொன்னேன். ஸோ இங்க வந்து முருகர் ரொம்ப சாந்த நிலையில இருக்காரு. அதனால நீங்க முருகர்கிட்ட கண்டிப்பா நல்ல வரன் அமையணும் அப்படின்றதையும், குழந்தை பாக்கியம் வேணுன்றதையும், பிரச்சனைகள் தீரத்துக்கும் இங்க வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அது தீரும். உங்களால முடிஞ்சா படிக்கட்டு வழியா நீங்க ஏறி வாங்க, அது ரொம்ப நல்லது. 365 படிக்கட்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரு வருஷத்தை கவுண்ட் பண்ணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கடந்து போகும். அது எல்லாத்தையுமே நீங்க நியூ இயர் அன்னைக்கு நினைச்சு வேண்டிட்டு வாங்க. இல்ல வேற என்னைக்கு வந்தாலும் படிக்கட்டு வழியா நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னாக்க அந்த 365 நாளுமே ரொம்ப நல்லபடியா அமையும். நீங்க ஏறி வரும்போது பாதி படிக்கட்டு தாண்டின பிறகு ஒரு குளம் இருக்கும், தெப்ப குளம். அங்கதான் வந்து ஆடி மாசத்துல ரொம்ப விசேஷமானது. என்னன்னாக்க நம்ம ஆடி மாசத்துல தெப்பம் விட்டு அது வந்து ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க 3 நாளுமே. அதே மாதிரி அந்த டைம் காவடி எடுப்பாங்க. மற்ற கோயிலை விட இந்த கோயில்ல காவடி எடுக்கும்போது காவடி வந்து மேல வந்து மற்ற கோயிலெல்லாம் வந்து மேல வந்து மயிலாம் வச்சு காவடி இருக்கும். ஆனா இந்த கோயில்ல வந்து 2 சைடும் வந்து சின்ன சின்ன கூடை இருக்கிற மாதிரி இருக்கும். லக்கியும் வந்து காவடி எடுக்கணும் நாங்கள் வேண்டியிருக்கோம். அவருக்கு வந்து 3 வயசோ இல்லை 5 வயசுலயோ முதல் காவடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது வந்து ஒரு வேண்டுதல், நம்மளுடைய நம்பிக்கை. குலதெய்வம் நிறைய பேருக்கு முருகர் குலதெய்வமா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே காவடி எடுப்பாங்க. நாங்களும் வேண்டியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த காவடி எடுக்கும்போது போடுறேன். நீங்களும் ஏதாவது ஒரு வேண்டுதல் எடுத்துக்கிட்டு ஆடி மாதம் நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்னும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்குங்க. குழந்தை இல்லை அப்படின்றவங்களும் நீங்கள் பொறுமையாக வந்து உட்கார்ந்து வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக முருகர் பண்ணுவார். கல்யாண தடை நீங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னாக்க நம்ம திருத்தணி முருகர் கோயில் தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து படிக்கட்டில் நடந்து வரதுக்கான வழி. இது வந்து சுற்றி இருக்கிற பேக் சைடு. ஸோ இங்கே வந்து படிக்கட்டு நடந்து வரதுக்கான வழி. ஒரு சைடு ஏறுறதுக்கும் ஒரு சைடு இறங்கிறதுக்கும் நடுவில் வந்து குறுக்க இது இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக நம்ம ஏறது இறங்குறது பண்ணலாம். ஆனால் நைட்டு வந்து நல்லா படி பஜனை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கட்டு ஏறி வரீங்க அப்படின்னா கற்பூரம் ஏற்ற முடியும்னாக்க 365 படிக்கட்டுக்கும் கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க. இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வர முடியும்னா வச்சுட்டு வாங்க. அது ஒரு வேண்டுதல், அது வந்து ஒரு நம்பிக்கை. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. பெரிய வேண்டுதல் இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் நியூ இயர்ல நாங்கள் எப்பவும் பண்ணுற விஷயம் தான். காலையில் வருவோம், சாமியை கும்பிடுவோம், கும்பிட்டுட்டு கேலண்டர் வாங்கிட்டு நல்ல வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு போவோம். அடுத்த வருஷம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். திரும்பவும் அந்த கேலண்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம வேல் வந்து வெளியவே இருக்கும், நல்ல பெருசாக சூப்பராக இருக்குங்க. அந்த வேலை தொட்டு நம்ம வேண்டிட்டு வர்றது கண்டிப்பாக நடக்கும். அது ரொம்ப கூட்டம் இருந்ததுனால அவங்க அப்பாவும்
லக்கியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலை போயிட்டு சாமி தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணோம். அது இல்லாமல் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா நீங்க சேனல் தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் 2-3 வாட்டி இது மாதிரி மீட் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு கோயிலில் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் அப்படின்றத நான் முருகர்கிட்ட அப்பவே வேண்டிட்டு வந்தேன். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா சீக்கிரமா குழந்தை பிறக்குங்க. ஒருத்தங்க மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்து இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு பையன் வேணும்க்கா அப்படின்னீங்க. சஷ்டி இருந்து நீங்க சொல்லி சஷ்டி இருந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்ற வார்த்தையும் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு முருகர் பொறுப்பாரு. இங்க இன்னொரு சைடு என்னன்னா, வேலுக்கு எதிர்க்கவே வந்து உப்பு மிளகு வந்து விற்பாங்க. அதை நீங்க வாங்கி நீங்க எப்பயாவது வரீங்க அப்படின்னா வாங்கி இது பண்ணிட்டு போங்க. அது முக்கியமா வந்து கல்யாண தடை நீங்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது தோஷம் இருந்தா சரியாகிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இருக்கு. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க அந்த உப்பு வாங்கி அதை இது பண்ணிட்டு போங்க. அது எப்படி கரையுதோ அது மாதிரி நம்ம பிரச்சனைகளும் கரைஞ்சிடும். ஸோ நாங்கள் ஓவராலாக வந்து எல்லாத்தையுமே லக்கியோடு வச்சு இருக்கிறதுனால ஒரு 1.5 ஹவர்லேயே நாங்கள் சாமி பார்த்துட்டோம். மேக்சிமம் வந்து நைட்டில் ரொம்ப கூட்டம் இருக்கும். அந்த டைமில் வந்து 2-3 ஹவர் ஆகும். அதே மாதிரி காவடி எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் நம்ம முருகர் கோயிலோட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். நாங்கள் தெப்ப குளத்தோடவே வந்து போயிடுவோம். ஏன்னா நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால, சென்னையிலேருந்து வந்தாலும் நாங்கள் அம்மா வீட்டு திருத்தணி தான்ன்றதுனால அந்த டைமில் வந்து நாங்கள் கீழே வந்து தெப்ப குளத்துலேயே ஜாலியாக இது பண்ணிட்டு போவோம். அங்கே 3 நாளில் 1 நாளாவது தெப்பம் நாங்கள் பார்ப்போம். முருகர் கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. ஒரு 5 பேருக்கு உங்கள் கையால் முருகர் கோயிலில் கூட தானம் பண்ண முடியும்னா ஒரு 5 பிஸ்கெட் வாங்கிட்டாங்க. கேலண்டர் நாங்கள் போயிட்டு கேட்டோங்க, கேலண்டர் வந்து இப்போ இல்லையா, வித்தின் 2 டேஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அது வரையும் சந்தோஷம். ஒரு கேலண்டராவது கிடைக்கணும்னு பார்த்து ஒரு கேலண்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற தகவல் ஏதாவது உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். யாருக்காவது கல்யாண தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய்.